இன்ஃபோடெயின்மென்ட்டுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மிகவும் புதிரான மற்றும் ஊக கோட்பாடுகளில் ஒன்றை பற்றி விவாதிக்கிறோம். டைனோசர்களின் அழிவில் ஏலியன்ஸ் பங்கு உள்ளதா? சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய சிறுகோள் தாக்கம் டைனோசர்களின் திடீர் அழிவை ஏற்படுத்தியது என்ற பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாட்டை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் கதையில் இன்னும் அதிகமாக இருக்க முடியுமா? இந்த பண்டைய பேரழிவில் வேற்று கிரக உயிரினங்கள் பங்கு வகித்தனவா? இப்போது இது ஒரு அறிவியல் புனைகதை திரைப்படமாக தோன்றலாம் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் இந்த ஊகத்தை தூண்டிய சில புள்ளிகளை ஆராய்வோம். முதலில் சிறுகோள் தாக்க கோட்பாடு. மெக்சிகோவின் யுகாடன் தீபகற்பத்தில் உள்ள சிக்ஸலு பள்ளம் புகைப்பிடிக்கும் துப்பாக்கி. இந்த நிகழ்வு பில்லியன் கணக்கான ஆட்டோமிக் குண்டுகளுக்கு சமமான ஆற்றலை வெளியிட்டது. இது பாரிய காட்டுத்தீ, சுனாமிகள் மற்றும் அணு குளிர்காலம் விளைவுகளுக்கு வழிவகுத்தது. இது பூமியின் காலநிலையை கடுமையாக மாற்றியது. ஆனால் இங்குதான் மற்ற உலக அந்நிய கோட்பாடு வருகிறது. சில ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் இந்த சிறுகோள் ஒரு விபத்து அல்ல என்று கருத்து தெரிவித்துள்ளனர். மாறாக மேம்பட்ட வேற்று கிரக நாகரிகத்தால் பூமியை நோக்கி வேண்டுமென்றே செலுத்தப்பட்டதாக அவர்கள் முன்மொழிகின்றனர். காரணம், அவர்கள் பூமியை வளங்கள் நிறைந்த கோளாக பார்த்திருக்கலாம் அல்லது டைனோசர்களை அதிக அறிவார்ந்த வாழ்க்கை வடிவங்களின் தோற்றத்திற்கு அச்சுறுத்தலாக அவர்கள் பார்த்திருக்கலாம். மற்றொரு கோணம் என்னவென்றால், வேற்று கிரகவாசிகள் மற்ற உயிரினங்கள் உருவாக வழியை தெளிவுபடுத்த விரும்பியிருக்கலாம். இறுதியில் அறிவார்ந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் ஒருவேளை நாமும் கூட. இந்த யோசனையை ஆதரிக்க உறுதியான ஆதாரங்கள் இல்லை என்றாலும் சாத்தியத்தை கருத்தில் கொள்வது கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது. ஆதரவாளர்கள் சிறுகோளின் தாக்கத்தின் துல்லியம் மற்றும் அழிவு நிகழ்வின் நேரத்தை அறிவார்ந்த வடிவமைப்பின் சாத்தியமான அறிகுறிகளாக சுட்டிக்காட்டுகின்றனர். பள்ளம் கிட்டத்தட்ட ஒரு சரியான வட்டம். இது ஒரு நேரடி வெற்றியை குறிக்கிறது. இது கட்டுப்படுத்தப்பட்ட இலக்கை குறிக்கும் என்று சிலர் வாதிடுகின்றனர். இருப்பினும் பெரும்பாலான விஞ்ஞானிகள் சந்தேகம் கொண்டுள்ளனர். சிறுகோள் தாக்க கருதுகோள் விரிவான புவியியல் சான்றுகளால் ஆதரிக்கப்படுகிறது. உலகளவில் காணப்படும் இரிடியம் நிறைந்த களிமண் அடுக்குகள் உட்பட இது ஒரு சிறுகோள் தாக்கத்துடன் ஒத்துப்போகிறது. கூடுதலாக கேபிஜி எல்லை அடுக்கில் காணப்படும் அதிர்ச்சியடைந்த குவார்ட்ஸ் மற்றும் மைக்ரோடெக்டைட்டுகளின் இருப்பு இந்த இயற்கை பேரழிவு சூழ்நிலையை மேலும் ஆதரிக்கிறது. இந்த மற்ற உலக அந்நிய கோட்பாடுகள் ஏன் தொடர்கின்றன? அதன் ஒரு பகுதியே நமது இயற்கையான மனித ஆர்வமும் தெரியாதவற்றின் மீதான ஈர்ப்பும் ஆகும். இந்த வகையான காட்சிகளை ஆராயும் திரைப்படங்கள் முதல் புத்தகங்கள் வரை இது பாப் கலாச்சாரத்தால் தூண்டப்படுகிறது. பூமியின் வரலாற்றில் வேற்று கிரகவாசிகள் தலையிட்டிருக்கலாம் என்ற எண்ணம் அறிவியல் புனைகதைகளின் முக்கிய அம்சமாகும். இது நம் கற்பனையை கைப்பற்றுகிறது. கூடுதலாக வரலாற்றை பற்றிய நமது புரிதல், குறிப்பாக மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் எப்போதும் உருவாகி வருகின்றன என்பதை நினைவில் கொள்வது அவசியம். புதிய கண்டுபிடிப்புகள் சில சமயங்களில் நம் பார்வையை எதிர்பாராத விதத்தில் மாற்றிவிடும். உதாரணமாக, செவ்வாய் கிரகத்தில் சாத்தியமான நுண்ணுயிர் புதைப்படிவங்களின் கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்தில் வேறு எங்கும் உயிர் மற்றும் புத்திசாலித்தனம் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. இறுதியில் வேற்று கிரகவாசிகள் டைனோசர்களை அழித்தார்கள் என்ற எண்ணம் வசீகரிக்கும் கருத்தாக இருந்தாலும் அது ஊகங்களின் உலகில் உறுதியாக உள்ளது. நிலவும் விஞ்ஞான ஒருமித்த கருத்து இன்னும் சிறுகோள் தாக்கத்தை அவற்றின் அழிவுக்கான முதன்மை காரணமாக சுட்டிக்காட்டுகிறது. பரந்த பிரபஞ்சம் மற்றும் நமது சொந்த கிரகத்தின் வரலாறு பற்றி நாம் எவ்வளவு குறைவாக அறிந்திருக்கிறோம் என்பதை இது நினைவூட்டுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மற்ற உலக அந்நிய கோட்பாட்டில் ஏதேனும் உண்மை இருக்க முடியுமா? அல்லது அது வெறும் அறிவியல் புனைகதை கற்பனையா? கீழே உள்ள கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். லைக் செய்யவும், குழு சேரவும் மற்றும் அறிவிப்பு மணியை அடிக்கவும் மறக்காதீர்கள். எனவே நீங்கள் இன்ஃபோடெயின்மென்ட்டின் எபிசோடை தவறவிட மாட்டீர்கள். அடுத்த முறை வரை நம் உலகத்தின் மர்மங்களையும் அதற்கு அப்பாலும் ஆராய்ந்து கொண்டே இருங்கள்.